விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தான். நீங்கள் நினைப்பீங்க விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசிக்காரங்க தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சிக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அதாவது மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வு. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை வந்து இந்த வருட கிரகங்கள் மூலமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சியோட முழு பலன்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதத்துல தான் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு விருச்சிக ராசிக்காரங்க போக போகிறீங்க. ஏன்னா கடந்த ஒரு 3 வருடமாக பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாமல் தான் இருந்திருப்பீங்க. நிறைய கடன் பிரச்சனை, நிறைய வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை பார்த்து ரொம்பவே மன அளவில் ரொம்பவே நொந்து போயிருக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. இனி உங்கள் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது இந்த ஜூன் மாதத்திலிருந்து. இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது. கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி வரப்போகுது. இதன் மூலமாக உங்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச ஜாப் ஒன்று நிச்சயமாக கிடைக்க போகுது. அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, நீங்கள் எங்கே அந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வந்து அக்ரணி விருத்தியாக இருக்காரு. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். இனிமேல் பார்த்தீங்கன்னா நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள்
தடைகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும், தெய்வ சிந்தனை அதிகமாக கிடைக்கும், பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும், உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும், புதிய நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும், தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும், தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க, உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க, வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்கும் போது அதை பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பீங்க. இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும், மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. என்ன கேது பகவான் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் அந்த கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சண்டை சச்சரவு இதன் மூலமாக ஒரு சில வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக உள்ளது. இருந்தாலுமே கூட கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே சுமூகமாக தான் இருக்க போகுது. காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய விருச்சிக ராசி ஆண்கள் திருமண நிலை அடையாமல் இன்னை வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்க காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் சாமி, பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. வரக்கூடிய நாட்களில் விரைவில் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு ரீசனால் சண்டை சச்சரவு, மனக்கசப்பு, ஈகோ இதன் மூலமாக அந்த காதல் பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் அதுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும், குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்கள் ஒரு விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, பல லட்சம் இருக்குதுங்க அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த 2025 முடியறதுக்குள்ளேயே அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது 1 பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கட்டி முடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை விருச்சிக ராசிக்காரங்க அடைய போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வரக்கூடிய நாட்களில் சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவி
உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையை நோக்கி புதிதாக ஒரு உறவு வரப்போகுது. அந்த உறவு மூலமாக உங்கள் வாழ்க்கை நிலை குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தலையிலாக மாற்றக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இத்தனை நாட்களாக விருச்சிக ராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடையே இருந்திருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்து என்ன மூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை நண்பராக இருக்கலாம், புதிதாக உறவினர்களாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இவர்களே உங்களை கண்டிப்பாக வழிநடத்தி சொல்லுவாங்க. இவர்கள் மூலமாக நீ வரக்கூடிய நாட்களே நீங்கள் இந்த நபர்கள் மூலமாக தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க.